السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وما بعد. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تقصر إن يريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்த அன்புடைய நம்பாகும் பேரை கொண்டு ஆரம்பிச்சுக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அவனுடைய கருணையால் ரமலானுடைய மாதத்திற்கு முந்தி வரை நம்முடைய இந்த தொடர் வகுப்பில் இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபாரத்திற்கான சட்டங்கள் என்ன, வியாபார சட்டங்கள். நம்மில் அதிகமானவர்கள் வியாபாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாபாரத்தில் இஸ்லாம் நமக்கு என்ன நெறிமுறைகளை சொல்லி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வியாபாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறதா, வியாபாரத்தில் அதற்கென்று இருந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையான அம்சங்கள் என்ன, வியாபாரத்திற்கான நிபந்தனைகள் என்ன, அதே போன்று தேர் உரிமை என்பது எப்படிப்பட்டது, அதற்கு அடுத்தபடியாக தடை செய்யப்பட்ட வியாபாரங்கள் என்ன, அதைத் தொடர்ந்து தவணை வியாபாரம், இது போன்ற தலைப்புகளை நம்ம என்ன செஞ்சோம், ரமலான் முந்தி வரையிலான அமர்வுகளை பார்த்தோம். எல்லாமே ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது இல்லையா? அதே நேரத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வியாபாரத்துல நீங்கள் எது சார்ந்து இருக்கிறீங்களோ, என்ன வியாபாரம் சார்ந்து இருக்கிறீர்களோ, அல்லது அந்த வியாபாரம் தொடர்பா நமக்கு என்ன சந்தேகம் இருந்ததோ அது அந்த பாடத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெளிவடைந்தது. அதன் அடிப்படையில மேற்கொண்டு இதை தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்முடைய சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தாலுமே என்ன செய்யும், தொடரா வந்துடும் எல்லாமே. அதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தினம் ரிபா, வட்டி என்கிற ஒரு தலைப்பை பார்க்கிறோம். வியாபாரமும் வட்டியும் இரண்டும் எதிரும் புதிருமானது. ஆனாலும் கூட வியாபாரத்துடைய தலைப்புல தான் நம்ம என்ன செய்யறோம், வட்டியை பத்தி பேசுறோம். ஏன் அப்படின்னா மக்கள் அதிகமானவர்கள் வியாபாரத்தையும் வட்டியும் இரண்ட கலந்திருக்கிறாங்க. சில பேர் வட்டி தான் வியாபாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா வியாபாரத்துக்குள்ள வட்டியை கொண்டு வந்துடுவாங்க. இப்படியான பெரும் ஒரு தவறு இதில் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த வட்டி என்பது வியாபாரத்தோடு தொடர்புடைய ஒரு தலைப்பாக பாடமா பார்க்கப்படும். ஆனால் வட்டிக்கும் வியாபாரத்திற்கும் எந்த சம்மதமும் இல்லை. வட்டி என்பது வேற, வியாபாரம் என்பது வேற. ஏன்னா வட்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஹராம் ஆக்கிட்டான். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொன்னா, அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். இதுதான் ஹலால் ஹராம் ஒரே வரியில. இது ஹலாலு, இது ஹராம். ஏன் அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த யூதர்கள் அவங்களுடைய தொழிலாக என்ன இருந்தது, வட்டி இருந்தது. வியாபாரம் இல்லை, வட்டி இருந்தது. அந்த வட்டியை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வட்டியும் வியாபாரம்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி வாதிட்டுக் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கிறோம், நம்முடைய மக்களில் சிலர் என்ன செய்றாங்க, வட்டியை ஹலாலாக்கி கொள்வதற்காக வேண்டி இது போன்ற வாதங்களை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்படியான ஒரு காலச்சூழலில் தான் நல்லா இருக்குன்னா இந்த வசனத்தை அருளினான். இதன் மூலமா அல்லாஹ் அதை ஹராமாக்குறார். வட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி அடிப்படையில் அரபியில் எதற்கு என்ன சொல்லுவாங்க, ரிபா என்று சொல்லுவாங்க. ரிபா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜியாதத், அதிகப்படுத்துதல், அதிகமாகுதல், அதிகப்படுத்துதல் என்பதுதான் ரிபா என்கிற வார்த்தைக்கான அரபு மொழியிலான அர்த்தம். அப்போ நாம கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு, அதாவது ஒரே இடத்தை சார்ந்த பொருளை நாம் விற்கவோ வாங்கவோ செய்கிற பொருள், அதுல எந்த பகரமும் இல்லாமல் ஒரு தரப்பில் கூடுதல் பெறப்படுகிறது என்று சொன்னால் அதான் வட்டி. உதாரணம் சொல்லணும்னா, நான் உங்களுக்கு ஒரு 100 கிலோ கோதுமையை தரேன், பண்டமாற்று முறையில வியாபாரம். கோதுமைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, எனக்கு பகரமா கோதுமையை தான் தர போறீங்க.
அப்ப நான் 100 கிலோ கொடுத்துட்டா நீங்க எவ்வளவு தரணும்? எனக்கு 100 கிலோ தான் தரணும். கரெக்ட் தானே? நான் 1 கிலோ கொடுத்தா நீங்க என்ன செய்யணும்? 1 கிலோ எனக்கு திரும்ப தரணும். நான் 1 கிலோ கோதுமை கொடுத்துட்டேன், அடுத்த மாசம் நீங்க எனக்கு அந்த கோதுமை திருப்பி தாங்க. அப்ப நீங்க அடுத்த மாசம் என்ன செய்ய போறீங்க? எனக்கு 1 கிலோ கோதுமையை தரணுமா, 2 கிலோ கோதுமையை தரணுமா? 1 கிலோ தான் தரணும். இப்ப இதுதான் என்னது, எந்த பகரமும் இல்லாமல். நான் கோதுமை மட்டும்தான் நான் கொடுத்தேன், கோதுமையோட சேர்த்து நான் வேற எதுவும் கொடுக்கல. நீங்களும் என்கிட்ட கோதுமை மட்டும்தான் வாங்கினீங்க, அல்லது அரிசி எதுவா இருக்கட்டும். அந்த பொருளை பண்டமாற்று முறையில் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது. அதுல கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது. அப்படி கூடுதல் வந்துடுச்சுன்னா அது பேர் தான் என்னது? வட்டி. அது எப்படி ஏற்பட்டாலும் சரி. ஏன்னா அல்லாஹ் தஆலா வட்டியை ஹராமாக்கிட்டான். இப்ப நம்ம இந்த சூரத்துல் பக்ராவுடைய 275வது வசனத்துல பார்த்தோம். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? வட்டியை பத்தி, வட்டி எந்த அளவுக்கு ஹராம் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இதே அத்தியாயத்தில் 278வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மின ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் எஞ்சியிருக்கின்ற வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள். சஹாபாக்களாக இருந்தவர்கள் அவர்கள் அறியாமை காலத்தில் வட்டியை வியாபாரமா செய்து கொண்டிருந்தார்கள். இந்த வட்டி பழக்கம் யூதர்களிடமிருந்து மதீனாவில் வாழ்ந்த மக்கள்கிட்ட வந்துருச்சு. அல்லாஹ் என்ன செய்யறான்? வட்டியை ஹராமாக்கி வசனத்தை இறக்குறான். வசனத்தை இறக்குறதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு தானே இருந்தாங்க. அப்ப அதை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? அதை நீங்க விட்டுருங்க. வட்டியை நீங்க என்ன செய்யுங்க? எஞ்சி இருக்கக்கூடிய வட்டியை நீங்க வாங்காதீங்க. ஏற்கனவே வாங்கினது போட்டோம், அதெல்லாம் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான் என்று அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான். அதன் அடிப்படையில் வட்டி எல்லாம் முழுமையா ஹராமாக்குறான். எந்த அளவிற்கு சொன்னா வட்டிக்கு அல்லாஹ் தஆலா பெரும் ஒரு தண்டனையை அல்லாஹ் சொல்லுகிறான். வட்டி எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்பதை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அல்லாஹ் அதற்கு ஒரு கடுமையான தண்டனையை சொல்லுகிறான். என்ன தண்டனை? வட்டிக்கு என்ன தண்டனை யாருக்கா தெரியுமா? மாஷா அல்லாஹ், மறுமையில் அவன் எழுந்து வருகிறவன். மறுமையில பாருங்க, வட்டி எந்த அளவுக்கு கொடுமையான பாவமா இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு தண்டனை மூலமா நமக்கு உணர்த்தலாம். எப்படி உணர்த்தலாம்? மற்ற பாவங்கள் செய்தவர்கள் மறுமையில எழுந்து வருவார்கள். எல்லாருமே மறுமை நிகழும் போது மறுமையில எழுந்து வரத்தான் போறாங்க. வந்ததற்கு பிறகுதான் அவங்களுக்கு என்ன இருக்கு? விசாரணை இருக்கு. விசாரணைக்கு பிறகுதான் அவனுக்கான தண்டனைகள் அங்கே அல்லாஹ் தஆலா வழங்குவான். நீ என்ன பாவத்தை செஞ்சியா, இந்த பாவத்திற்கு இவ்வளவு தண்டனை என்கிற அடிப்படையில் அவனுக்கெல்லாம் நரகத்தை வழங்குவதாக இருந்தால், அவனுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பதா இருந்தா, எப்போ மறுமையில் மனிதன் அல்லாஹ்விற்கு முன்னால் விசாரணைக்கு நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? தண்டனை வழங்க இருக்கிறான். ஆனா வட்டி என்கிற பாவத்துக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்? மறுமையில விசாரணைக்கு பிறகு தண்டனை கொடுக்க இருக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் மறுமைக்கு வரும்போதே அவன் எப்படி வருவான்? தண்டனை பெற்றவனாகத்தான் வருவான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யஅகுலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதீ யதகப்பத்து ஷைத்தான் மினல் மஸ். யார் வட்டியை உண்டார்களோ அவர்கள் மறுமையில் எழுகிற போது ஷைத்தான் தீண்டி அதனால் பைத்தியம் பிடித்ததை போன்ற ஒருவனை போன்றல்லாமல் வேறு விதமா அவர்கள் எழுந்து வரமாட்டார்கள். இந்த வசனம் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லுது. என்ன அப்படின்னா, ஷைத்தானுடைய தீண்டுதல் உண்டானால் ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? பைத்தியம் பிடிக்கும். ஷைத்தான் ஒருத்தனை தீண்டிட்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன நேரம்? பைத்தியம் ஏற்படும். நல்லா சொல்லுது. இதுதான் சூனியம் என்பதுடைய சிகர் என்பதுடைய பாதிப்பு. அதை எல்லாம் சொல்லிட்டு இது மாதிரித்தான் யார் வருவான் நாளை வறுமையில? வட்டி உண்டவன் வருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப வட்டி என்பது எவ்வளவு கொடிய ஒரு பாவம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது வட்டியை உண்ணக்கூடிய எல்லோருமே ஒரே தர்ஜாவில் ஒரே அந்தஸ்தினுடையவங்க. எப்படி சொன்னாங்கன்னா அவர்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி உண்பவனை, உண்ண கொடுப்பவனை, வட்டிக்கு கணக்கு எழுதுபவனை, வட்டிக்கு சாட்சியா இருக்கக்கூடிய 2 சாட்சிகளை எல்லாரையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். சவா,
அவர்கள் அனைவருமே பாவத்தில் சமமானவர்கள். இது போன்றும் வேற பாவங்கள் கிடையாது. பாவத்துல வட்டிக்கு அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்டார்கள் என்பதை போன்று வேறு எந்த பாவத்தையும் அல்லாஹ்வின் சில இப்படி சபிக்கல. ஒருத்தவர் தவறு செய்யறான், அந்த தவறை வேடிக்கை பார்க்கிறான். தவறு செய்யறவனை வேடிக்கை பார்க்கணுமா தடுக்கணுமா? ஒரு மூமினுடைய கடமை என்ன? தடுக்கணும். சரி, ஒரு மூமின் அதை தடுக்கல, வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தான். இப்ப இவன் யாரு? இவன் யாரு? குற்றவாளி. தவறு செஞ்சவன் குற்றவாளி, பெரும் குற்றவாளியா? அல்லது தவறு வேடிக்கை பார்த்தவன் பெரும் குற்றவாளியா? தவறு செஞ்சவன் தான். வேடிக்கை பார்த்தவனுக்கும் தவறு செஞ்சவனுக்கும் ஒரே தண்டனை கிடைக்குமா? கிடைக்காது. அவனுக்கு குற்றம் தான், பாவம் தான், அதனுடைய பாவத்திற்கேற்ப அவன தண்டனை எழுதப்படும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் வேடிக்கை பார்த்ததற்கும் அவன் செஞ்சவனுக்கும் ஒரே தரஜாவிலான தண்டனையான்னு கேட்டா கிடையாது. வட்டியோட விஷயத்த நல்லா இருந்துச்சுன்னா, நீ வேடிக்கை நான் வாங்குறேன், நான் சாப்பிடல, சாப்பிட்டவனுக்கும் அதே தண்டனை, சாப்பிட கொடுத்தவனுக்கும் அதே தண்டனை. அதே போன்று அதற்கு சாட்சியா இருந்தவர்கள், இரண்டு சாட்சிகள். ஏன்னா கொடுக்கல் வாங்கலின் போது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சாட்சிகள் ஏற்படுத்தணும். நாம இந்த பாடத்துடைய தலைப்பில் என்ன பார்த்திருக்கிறோம்? சாட்சிகள் ஏற்படுத்துவது என்பதை பார்த்திருக்கிறோம். வியாபாரத்தில் என்ன செய்யணும்? சாட்சிகள் இருக்கணும். சாட்சிகள் இருப்பது என்பது ஆகுமான ஒன்று. அப்ப அந்த அடிப்படையில சாட்சிகள் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் என்னது? வட்டியை வாங்குறான், வட்டியை கொடுக்கிறான் ஒருத்தன். ஆனா இவர் என்ன செய்யறாரு? வட்டி வாங்கல் கொடுக்கலுக்கு சாட்சியா இருக்கிறார். அப்படின்னா அவரும் யாரு? சபிக்கப்பட்டவர் என்று சொல்லிட்டு எல்லோருமே சமமானவர். ஒருத்தருக்கு கூடுதல், ஒருத்தர் குறைவெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி இந்த பாவத்துல தண்டனைக்குரியவர்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சபித்தார்கள் என்று சொன்னார். இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவம் என்பதை நம்ம இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த வட்டி ஏன் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கு? அதுல இருந்து கொண்டிருக்கிற நுட்பம் என்ன, ஹிக்மத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மனிதனுக்கு வட்டி வாங்கி சாப்பிட்றான்னு சொன்னா அவனுக்கு பொருளாதாரத்தின் மேல அதீத பற்று இருக்கு, அதீத பற்று இருக்கும். அப்படியான பற்று இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பொருளாதாரம் வேண்டும். பொருளாதாரம் இல்லாம நடக்குமா? ஏதாவது காரியம் நடக்குமா? நடக்காது. எந்த அளவுக்குன்னா, காசு இல்லைன்னா சொல்லுவாங்க நாய் கூட மதிக்காது. அந்த மாதிரிதான் நம்ம சமூகம் இருக்கு. குடும்பத்தார் கூட என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கிட்ட பணம் இருந்தா மதிப்பாங்க, இல்லைன்னா மிதிப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது பணம், காசு, பொருளாதாரத்துக்கு அவசியம். ஆனா அதே நேரத்துல அது நம்முடைய கட்டுப்பாட்டில் நாம விரும்புற மாதிரி செயல்படுத்தக்கூடியதா இருக்குமே தவிர நம்ம கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடாது. இது நம்மளை எப்ப கட்டுப்படுத்தும்? நமக்கு அது நிச்சயம் பொருளாதாரத்திற்கு என்ன மதிப்பை நாம் அளிக்க வேண்டுமோ அதை தாண்டிய மதிப்பை நம்ம கொடுக்கும் போது அது நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியதா மாறிடும். நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை என்ன ஆயிடும்? காசா மாறிடும். அப்ப அப்படி உள்ளவன் தான் என்ன செய்வான்? யாருக்கும் 5 பைசா கொடுக்க மாட்டான், உதவ மாட்டான். உதவானா? இஸ்லாம் உதவுவதற்கு பல வழிகளை சொல்லி இருக்கு. அதுல ஒரு வழிதான் என்னது? கடன் கொடுத்தல். தேவை உள்ளவங்க இருந்தா அவங்களுக்கு என்ன செய்யணும்? கடனை கொடுங்க. கடன் கொடுத்து அவங்களுக்கு என்ன பலன்? நம்ம யோசிக்கிறோம்ல, என்ன இவர் என்ன கடன் கேட்கிறாரு, 1000 ரூபா 2000 ரூபாய் கடன் கேட்கிறாரு, இவருக்கு கடன் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருத்தர் வியாபாரத்துக்கே முதலீட்டுக்கே கடன் கேட்கிறாரு அப்படி வச்சுக்கலாம். ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, அல்லது 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் வியாபாரம் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி தரேன். இவரு வியாபாரம் பண்ண போறாரு, இவரு சம்பாதிக்க போறாரு, நான் எது காசு கொடுக்கணும்? எல்லாம் பாதுகாக்கணும். மறுமையை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்கள், அவருடைய உள்ளத்துல இதுதான் முதல்ல வரும். பணம் கேட்டு ஒருத்தர் வந்தார்னா, வியாபாரத்திற்காக வேண்டி, முதலீட்டுக்காக வேண்டி, அல்லது தேவைகளுக்காக வேண்டி கடன் என்று பணம் கேட்டு வந்தாங்கன்னா அவருடைய உள்ளத்துல என்ன வரும்? இவர் கேட்கிற தொகையை நான் கொடுக்கிறேன், கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? அப்படிதானே வரும். இஸ்லாம் என்ன சொல்லுது? அதுல லாபம் இருக்கு. எப்படி லாபம்? ஒருவர் கடன் கொடுக்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு ஒருத்தர் கடன் சொல்லி கொடுக்கிறாரு, அந்த தவணை வரையிலும் அவர் ஒவ்வொரு நாளும் அதே அளவுக்கு தொகையை தர்மம் செய்தவர். மட்டும் 10,000 ரூபாய் கடன் கேட்டு வர்றாரு. 10,000 ரூபாய்க்கு அவர் என்ன செய்யறாரு? ஒரு மாசம் டைம் சொல்றாரு. நம்ம 10,000 ரூபாய் கொடுத்துட்டோம். ஒரு மாசம் அவருக்கு நம்ம செஞ்சிடும், ஒவ்வொரு நாளும் 10,000 ரூபாய் தர்மம் செஞ்ச கூலி நமக்கு கிடைக்கும்.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் நமக்கு நான் ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். கடன் கொடுத்ததுக்கான கால அவகாசம் என்ன? 1 மாசம். இந்த 1 மாசம் வரைக்கும் எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் 10,000 ரூபாய் தர்மம் செஞ்சா எனக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும், என்ன நன்மையோ அது அல்லாஹ்விடத்தில் எனக்கு எழுதப்படுது. சரி, கடன் வாங்கினவங்க எவங்க சரியா திருப்பி தரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்லையா? அதுக்கு ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 மாசம் முடிஞ்சிச்சு, அந்த தவணை தள்ளி போகுது அப்படின்னா அடுத்ததுல இருந்து என்ன செய்யுது, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு நன்மை எழுதப்படும். அப்ப 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கும். சரிங்களா? நாம தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத் சதக்காக்களை நிறைவேற்றோம், தர்மங்களை செய்யறோம், எல்லாம் செய்யறோம் இல்லையா? இதெல்லாம் என்ன நோக்கத்துல செய்யறோம்? என்ன நோக்கத்துல செய்யறோம்? இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு மறுமையில தானே கிடைக்கும். இங்க கிடைக்குமா? தொழுதுட்டு வெளியே வந்த உடனே எல்லாருக்கும் இந்தாங்க தொழுகைக்கான கூலி அப்படின்னு ஏதாவது வாங்க போறோமா? இல்ல. இப்ப எல்லாமே நமக்கு மறுமையில தான் கிடைக்கும். இப்ப மறுமை நம்பிக்கை தான் நம்மை நல்லறங்களை செய்ய வைக்கிறது. அப்ப அதுல ஒரு வழிமுறை தான் என்னது? கடன் கொடுத்தல், உதவுதல் என்பது. இப்படி கடன் கொடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? ஒவ்வொரு நாளும் அதே அளவுக்கு தொகை தர்மம் செய்ததற்கான கூலி கிடைக்கும். தவணை மாறிடுச்சுன்னு சொன்னா இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அந்த எதிர்பார்ப்புல தான் நம்ம நினைச்சோம் கடன் கொடுக்க வேண்டும். இது உதவுதல் என்கிற அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒன்று. அதெல்லாம ஏன் காசு அவனுக்கு கொடுத்துட்டு அதுல அவன் ஆதாயம் அடைகிறதா, அதுல அவன் லாபம் அடைகிறதா? அப்ப நான் அதுல லாபம் பெறுவதற்கான ஒரு வழி என்ன? நான் 10,000 ரூபாய் கொடுத்தா எனக்கு திரும்ப தரும்போது நினைச்சோம் 12,000 ரூபாய் தரணும், 11,000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொன்னா அதுதான் எனது வட்டி. அப்படியான மனிதனுக்கு பொருளாதாரத்தின் மீதான மோகத்தை இஸ்லாம் தடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் எளியவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுதல், அவருடைய தேவைகளை நிறைவேற்றுதல் என்கிற ஒரு விஷயம் இதுல இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில மக்களுக்கு மத்தியில் என்னது? பொருளாதாரம் ஒரு மக்களுக்கு சிரமம் உண்டாக்கக்கூடிய ஒன்றா இல்லாமல் அது இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யப்படுது? சரியான முறையில பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நம்ம அப்படி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னு சொன்னா பரக்கத்துண்டாகும். பரக்கத்துண்டாகும். எப்படி? அல்லாஹ் சொல்றான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டி அளிக்கிறான், தர்மங்களை வளரச் செய்கிறான். அந்த தர்மங்கள் அல்லாஹ் நினைச்சான் பரக்கத்தை ஏற்படுத்துறான், வட்டிகள் அல்லாஹ் நினைச்சான் அழித்து விடுகிறான். வட்டியில எந்த பரக்கத்தும் இருக்காது. தான தர்மங்கள் செய்வதில பரக்கத்துண்டு. அப்ப அந்த தர்மங்களின் வகைகளில் ஒன்றுதான் என்னது? தர்மங்களுடைய வகைகளில் ஒன்றுதான் என்னது? கடன் கொடுத்தல். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது? கடன் கொடுக்கிறது என்ன இல்ல, நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பூமியா இருக்கக்கூடியவர், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர் ஒரு காலத்திலே நினைக்க மாட்டாரு கடன் கொடுக்கறனால எனக்கு என்ன லாபம் என்று நினைக்க மாட்டார். நிச்சயம் அவருக்கு லாபம் இருக்கும். அவருக்கு லாபம் அதுல பன்மடங்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்போட தான் நம்ம சொல்லணும் கடனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது நமக்கு என்னது? நம்முடைய வாழ்வாதாரத்துல, நம்முடைய பொருளாதாரத்துல பரக்கத்துண்டாகும். ஆனா இன்னைக்கு நல்லா பாதுகாக்கிறோம், முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்த இது போன்ற அந்த கொடுக்கல் வாங்கல் குறைந்துருச்சு. அதனாலதான் நம்ம சொசைட்டிக்குள்ள யார் வந்துட்டாங்க? மார்வாடி கடைகள் வந்துருச்சு, பேங்க் வந்துருச்சு. இல்லைன்னா ஏன் வரும்? நான் இங்க இருக்கிற நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. வியாபாரத்திற்காக வேண்டி தேவை, அல்லது அவருடைய வேற ஏதாவது மருத்துவ செலவுக்காக வேண்டி தேவை. அவருக்கு பொருளாதாரமானோ அவர் என்ன செய்வாரு? நம்மகிட்ட கேட்கிறாரு. யாரோ ஒருத்தட்ட கேட்கிறாரு அல்லது பல பேர்கிட்ட கேட்கிறாரு. கேட்கிறவங்க கடனா அவருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரு வட்டி கடையை நாடி செல்வாரா? ஒரு பேங்குக்கு போவாரா? லோனுக்கு போவாரா? போக மாட்டார். நம்ம என்ன செய்றோம்? அதெல்லாம் உதாசீனப்படுத்துறோம். இது நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த அளவிற்கு நாம உண்மையானவர்களா இருக்கிறோம் இல்லை என்பதற்கான அளவுகோல். நம்ம உண்மையானவர்களா இருந்தா என்ன செய்வோம்? நம்முடைய சமூகத்தில் தேவையுள்ளவருடைய தேவைகளை நாம் தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நம்ம செயல்படுவோம். பைத்துல் மால் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்கும்?
உயிரோட்டமா இருக்கும். எந்த தேவையா இருந்தாலும் ரசூலுல்லாஹி காலத்துல அப்படிதான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. முதற் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மக்கள் வர்றாங்க. அந்த மக்கள் எப்படி வராங்க? பஞ்ச பராரிகளா வர்றாங்க. அவங்கள்ட்ட சரியான உணவு இல்லை, அவர்களுக்கு தேவையான உடை இல்லை, பசியோடும் பட்டினியோடும் வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே ரசூலுல்லாஹி அவர்களுக்கு கண் கலங்கிடுச்சு. உடனே ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, தொழுகைக்கான நேரம் வந்த உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழைப்பு விடுக்க சொன்னாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று கூடுனாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் மிம்பர்ல ஏறி நின்றுச்சாங்க. 3 வசனங்கள், இறையச்சத்தை போதிக்கக்கூடிய 3 வசனங்கள் ஓதுறாங்க. வத்தக்குன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, பேரித்தம்பழத்தின் பகுதியை தர்மம் செய்தாவது நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாத்திக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க, பெரும் கொண்ட ஒரு உணவுப் பொருட்கள் அங்கே குவிந்து விட்டது. மக்களுடைய தேவைக்கான பொருள் எல்லாம் அங்க வந்துருச்சு. வந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எடுத்து நிரப்பமா கொடுத்தாங்க. இதான் பைத்துல் மால். இது பேர் தான் என்னது? பைத்துல் மால். செல்வத்தை சேகரிக்கக்கூடிய இடம், அதை சேகரித்து தேவையுடையவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அது நம்மகிட்ட உயிரோட்டமா இருந்தா இந்த சமூகத்தில் வட்டி கடைகளோ வங்கிகளோ ஒரு காலம் வளரவே வளராது. அது நம்மகிட்ட ஆரோக்கியமா இல்லைன்னு சொன்னா, நம்மை அறியாமல் நம்மை அறிந்து பல நிமிஷம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சகோதரர் வட்டியில் இருக்கிறார்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, இருந்துட்டு போறாரு அப்படின்னு இருந்தது. கேஷுவலா கடந்து போகக்கூடிய நிலை இருக்கு இல்லையா? ஏன் அவர் வட்டிக்கு சென்றார்? அவரை வட்டியிலிருந்து மீட்கிறதுக்கான வழி என்ன? இது எனக்கு பொறுப்பா இல்லையா, கடமையா இல்லையா அப்படின்றத பத்தி யாரை யோசிக்கிறோமா? ஏட்ட ஜக்காத் இருக்குது, ஏட்ட சதக்கா இருக்குது, அல்லது நம்ம எல்லாருமா சேர்ந்தா ஒரு சகோதரனை வட்டியிலிருந்து மீட்ற முடியும், அதுக்கான ஏதாவது பொருளாதார திட்டத்தை நம்ம மேற்கொள்ளலாமா அப்படின்னு யாரை முன் வருவோமா அப்படின்னா வர்றது இல்லை. நல்லா பாதுகாக்கிறோம். மாணவர்களே, இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம தீன்ல இருந்து தூரமா இருக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி அப்படிதான் சொன்னாங்க. இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இதா தபாயத்து பில் ஐனா, வட்டியை அடிப்படையாக கொண்ட வியாபாரத்தை நீங்கள் செய்து, வகத்தும் மதனாபல் பக்கரி, மாட்டுடைய வாளை பிடித்துக் கொண்டு, ஒரு அலீத்தும் பிஸ்ஸரை, விவசாயத்தை பொருந்திக் கொண்டு, தரத்தும் ஜிஹாத ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலான ஜிஹாதை நீங்கள் கைவிட்டுக் கொண்டு வாழுகிற காலத்தில், நல்லா கவனிச்சுங்க, சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைக்கும் தில்ல, அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாட்டி விடுவான். இழிவு அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு என்ன வரும்? இழிவு உண்டாகும். அல்லாஹ் நம்ம வேலை என்ன செஞ்சான்? நம்முடைய பொருளாதாரம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், ஆனால் நமக்கு இழிவு நீங்காது. 3ஆம் தர குடிமக்களா நடத்தப்படுறோம் அப்படின்லாம் சொல்ல முடியா? உரிமைகள் மறுக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம், அதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு சாட்டப்படுகிற இழிவு. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லா யன்ஸிஹா ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் திரும்பாத வரையில் அது உங்கள்ட்ட இருந்து அகற்றப்படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த சமூகத்திலும் என்ன இருக்கக்கூடாது? வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார சுழற்சி இருக்கக்கூடாது. அதுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு சமூகம் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், பொறுப்படுத்திக்கணும். நம்ம என்ன செய்யணும்? கூட்டான முறையில் நாம ஒரு மஸ்ஜிதில் ஒன்றாக ஜமாத்தா தொழுகிறோம் சொன்னால், நம்மில் ஒவ்வொருவருடைய தேவைகளிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்களா, அல்லது ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு நியாயமான விஷயங்கள் கிடைக்க செய்வதற்கு நம்ம பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களா? செல்வம் இருந்தால் அதை பகிர்ந்தளிக்கணும். ஜக்காத்து வாங்குறோம், முறையா ஏழைகளுக்கு கொடுக்கணும். சதக்காத்து வாங்கணும், தேவையுடைய தேவைகளை நிறைவேற்றணும். அப்படியான ஒரு கூட்டு முயற்சி நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னா, நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து தர மாட்டோம். அது மட்டும் இல்ல, நம்மள்ட்ட என்னதான் பொருளாதாரம் செல்வமும் செல்வாக்கும் இருந்தாலும் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து நமக்கு இழிவை சாட்டிடுவோம். அல்லாஹ் நம்மளை இழிவடைய செஞ்சுட்டான்னா யாரும் நமக்கு கண்ணியத்தை தரக்கூடியவங்க இல்லை. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம பொருளாதார விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறோம், நசுக்கப்படுகிறோம். நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சாரார் வட்டியை அடிப்படையாக கொண்டவுடைய வாழ்வாதாரத்தை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு இந்த சமுதாயத்தின் பொறுப்புணர்ச்சி தான் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. இதை விட பலவீனமான, இதைவிட பொருளாதாரம் குறைந்த ஒரு சமூகத்தில் அல்லாஹ்வின் அவர்கள் வட்டி ஒழிச்சாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சமூகத்துல வட்டி ஒழிக்க முடியுதா?
ஒழிக்க முடியுதா? ஒழிக்க முடியலையா? நான் பாதுகாக்கணும். நம்மளோடு தோல் சேர்ந்து சொல்லக்கூடிய பல சகோதரர்கள் வட்டியில் இருக்கிறாங்க. நமக்கு அவங்களை பத்தி அக்கறையும் கவலையும் இல்லை என்று சொன்னால் நாளை மறுபடியும் நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அதே போன்று நமக்கெல்லாம் தந்திருக்கிற பொருளாதாரத்தில் பரக்கத்தையோ, நமக்கெல்லாம் தந்திருக்கிற செல்வத்திலும் செல்வாக்கிலும் எந்த அந்தஸ்தையும் அல்லாஹ் தரமாட்டான். அது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அழிச்சிருவான். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ நாடுகள் செல்வ செழிப்பின் உச்சத்தில் இருக்கிற போது அண்டையில் இருந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் நாடுகள் பஞ்சத்திலும் பசியிலும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இவங்களுக்கெல்லாம் சோதனையை தந்திருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான்னு சொன்னா இந்த பக்க மக்கள் எல்லாம் என்ன வறுமையில் எல்லாம் சோதிக்கிறான். வறுமையில சோதிக்கப்பட்டவங்க அப்பாவிகள், எல்லா இடத்துல அவங்க என்ன செஞ்சிருவாங்க? வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனா இந்த செல்வ செழிப்புல சோதிக்கப்பட்டவங்க அல்லாஹ்விடத்தில் பாவிகளா நிற்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய செல்வத்திற்கான முறையான ஜக்காத்தை, அவருடைய செல்வத்தை சரியான முறையில் தர்மமாக செலவிட்டான்னு சொன்னா உலகத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில் பஞ்சமும் பசியும் இருக்காது. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையிலான பொருளாதார அமைப்பு அவங்கள்ட்ட இருந்து சொன்னா சமூகத்தில் என்ன இருக்காது? ஏற்றத்தாழ்வு இருக்காது. இப்ப இத கடைபிடிக்க தவறியதன் காரணமாகத்தான் இந்த இழிவு இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. எனவே நம்ம என்ன சொல்லணும்? இதை நம்ம கவனத்துல கொள்ளணும். குறைந்தபட்சம் நம்மிலிருந்து இதை தொடங்கணும். நம்மை சார்ந்திருக்கின்ற யாருக்காவது கடன் தேவையா? என்கிட்ட இருந்தா நான் கொடுக்கணும். இந்த கடன் எதுக்காண்டி கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய திருப்திக்காண்டி. அல்லாஹ் எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கையில நீங்க எப்பெல்லாம் கொடுக்கிறீங்களோ கொடுக்கறதுனால உங்களுடைய செல்வம் குறையவே குறையாது. அதானே சொன்னாங்க. அல்லாஹ்விற்காண்டி நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த செல்வத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை தருவான், பரக்கத்தை தருவான், மறுமையில நமக்கு பெரிய நன்மையை தருவான். அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம சொல்லுவோம் செல்வத்தை பொருளாதாரத்தை கையாள வேண்டும் என்பதை கவனத்துல கொள்ளுங்க. இதற்கு மாற்றமான ஒரு முறைதான் வட்டி என்பது. வட்டியும் வட்டியுடைய சாயலும் கூட நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே ஹராம், அது எல்லாமே சபிக்கப்பட்டது. அல்லது எந்த வகையில பணம் கிடைச்சாலும் அது சாபத்திற்குரியது, சபிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வட்டி அடிப்படையாக நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம வட்டியுடைய சாயல் இல்லாமல் அமைத்துக் கொள்ள முடியுமான்னா அது ஒரு பெரும் சவால். ஏன் அப்படின்னா நீங்க வங்கியில பணம் போடுறீங்களா, உங்களுக்கு வட்டி கிடைக்குது, வருதா இல்லையா? சும்மா போட்டு வச்சிருக்கிற காசுக்கு வட்டி வரும். கரண்ட் அக்கௌண்ட் அல்லாத வேற எந்த அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட்டுக்கெல்லாம் என்ன செய்யும்? 1000 போட்டாலும் சரி, 5000 போட்டாலும் சரி, 50000 போட்டாலும் சரி, லட்சங்கள் போட்டாலும் சரி, அதுக்கு வட்டி வந்துடும் இல்லையா? அதை நம்ம கவனமா கையாளணும். முதல்ல என்ன செய்யணும்? வங்கி இருப்பு என்று அதிகமா வைத்திருக்கிறது கூடாது. அதை என்ன செய்யணும்? அளவா வச்சுக்கோங்க, தேவைக்கா வச்சுக்கோங்க. வியாபாரத்துக்காக வேண்டி கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கவும் பிரச்சனை இல்லை. நான் அவங்கள்ட்ட இருந்து சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு எதுவும் தர மாட்டாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை. சேமிப்பா வைக்கக்கூடியவங்க நல்லா விளைவிங்க. நீங்க உங்களுடைய பணத்தை அப்ப நாங்க எங்க சேமிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பள்ளியில பைத்துல் மால் வைக்கிறதா, உங்க பணத்தை நீங்க பைத்துல் மால்ல கொண்டு வந்து சேமிப்பா கொடுங்க. பைத்துல் மாலை கொடுங்க. என்ன செய்யலாம்? பைத்துல் மாலுக்கு தேவையுடையவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு அந்த தேவைகள் நிறைவேறும். கடன் கேட்டு வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. உங்க பணம் சும்மாதான் இருக்கும் போது அங்க அதையும் அவங்க கடனா தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கடன் கொடுத்துதான் அவங்க வட்டி வாங்கி அந்த வட்டியில உங்களுக்கு பங்கு தந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க போட்ட முதலீடு எதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுது? ஹராம் இருக்க வேண்டி பயன்படுத்தப்படுது. அந்த ஹராமான பொருளாதாரத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க? உதவி செய்றீங்க. இப்ப நான் சொல்ற சிஸ்டம் என்ன? ஹலாலான பொருளாதாரங்க. பைத்துல் மால்ல கொடுங்க. என் பேங்க்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா வச்சிருக்கேன். பிக்சட் டெபாசிட்ல சில பேர் வச்சிருப்பாங்க. கொடுமையை பாருங்க. பிக்சட் டெபாசிட் சொல்லிட்டுனா அது பச்சையான ஹராம். இந்த ஹராம செஞ்சுட்டு என்ன செய்யறாரு அவரு? சில பேர் அதுல இருந்து லாபம் எடுத்து சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? அது அப்படியே பெருகட்டும் என்று அதை விட்டு வரக்கூடியவங்க இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிறவங்க நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா இருந்தால் அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து பைத்துல் மால்ல கொடுங்க. பைத்துல் மால்ல என்ன ஆயிடும்? கடன் கேட்டு வரக்கூடியவர்கள், தேவை நாடி வரக்கூடியவர்களுக்கு பெருங்கொண்ட அளவுக்கு உதவி செய்வதற்கு பொருளாதாரம் வந்துடும். நம்ம சும்மா கிடக்கிற வங்கியில கிடக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா போதும், இங்கே தேவை நிறைவேறும். உங்களுக்கு இதுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். ஒண்ணு இல்ல பாவம். ஏன்னா நீங்க வட்டியை கொண்ட ஒரு பொருளாதார அமைப்புக்கு தான் உங்களுடைய உதவி செஞ்சிருக்கிறீங்க. நீங்க போட்டு வைக்கிற பணம் எனக்கு வட்டி வேண்டாமே அப்படின்னு நாம பெருந்தன்மையா நடந்துக்கிறோம்.
நீங்க கொடுத்த பணத்தை வச்சுதான் அவங்க வந்து பல பேருக்கு வட்டிக்கு கடன் கொடுத்துருக்காங்க. உங்க பணம் அங்க கை இருக்க போய்தான் வங்கியில இருந்து செய்யப்படுது, ஒருத்தனுக்கு வட்டிக்காண்டி கடன் கொடுத்துருக்காங்க. அந்த தொகையிலிருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சுதான் உங்க கணக்குல இருந்துச்சுன்னா அவன் வட்டியை போட்டு தரான் இல்லையா? அப்படிதானே தரான், சும்மாவே தருவானா? தரமாட்டான். அதை ரெட்டிப்பாக்குறதுக்கு அவங்க பல வழிகளை மேற்கொள்றாங்க. அதுல இருந்து ஒரு வழிமுறையில உங்களுக்கு கொடுக்கப்படுது. இதெல்லாம் கவனத்துல கொள்ளணும். நம்ம அல்லாஹ் வஞ்சக்கூடியவர்களா இருந்தால் இந்த அமைப்பிற்கு நம்ம உதவி செய்யாமல் இந்த அமைப்பிற்கு ஹலாலான அமைப்பிற்கு நம்ம உதவி செய்யணும். இப்ப நமக்கு எல்லாருக்கும் மனசுல ஒரு சந்தேகம் வரும், ஏங்க அவங்கிட்ட போட்டா 100% உத்தரவாதத்தோட கிடைச்சிடும் இல்லையா? இங்க போட்டா திரும்ப வருமா, எனக்கு தேவைன்னு போது கேட்கும் போது கிடைக்குமா? இந்த எண்ணத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் தான் ஒரே மாதிரி வந்துட்டோம். எப்படி? இங்க போடுவோம், எனக்கு தேவையான போது இங்க இருந்து எடுத்துக்கலாம், இன்னொருத்தருக்கு தேவையான போது இங்க இருந்து கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு தூய எண்ணத்தோடு நம்ம வந்து இங்க போட்டா பைத்துல் மால் என்ன இருக்கும் சொல்லுங்க? பொருளாதாரம் மிதமிஞ்சி இருக்கும். நீங்க இங்க ஒரு பேங்க் நடத்தலாம். இங்க என்ன செய்ய முடியும் தெரியுமா? நம்ம பேங்க் நடத்தலாம். வியாபாரம் பண்ணுவதற்கு முதலீடு வேணுமா? வாங்க, வந்து மஸ்ஜித் ரஹ்மானுடைய பைத்துல் மால் வாங்கிட்டு போங்க. கடன் வேணுமா? வாங்க, மஸ்ஜித் ரஹ்மானுடைய பைத்துல் மால் எடுத்துட்டு போங்க, கடன் எடுத்துட்டு போங்க, தவணை வச்சுக்கிங்க, கொடுங்க. இங்க ஒரு பெருங்கொண்ட பொருளாதாரம் சுழன்று கொண்டிருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம எதுவுமே என்ன செய்யறதுல பொருட்படுத்தாதவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, வட்டி என்பது ஏதோ வாங்குகின்ற எண்ணெய் மட்டும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் சொல்லவில்லை. அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடிப்படையாக கொண்டு சொல்லுகின்ற ஒரு விஷயம். இதை நம்ம கவனத்துல கொள்ளணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்குறவன், சாப்பிடுறவன், சாப்பிட கொடுக்கிறவன், கணக்கு எழுதுறவன், சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு சாட்சிகள் அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. நாம் என்ன செய்றோம்? இது போன்ற ஒரு அமைப்புல இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த பொருளாதார முறையை சரி செய்வதற்கான வழிகளை இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நம்ம இந்த பாடத்துல வந்து வட்டியுடைய வகைகள், என்னெல்லாம் வகையில வட்டி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் அறிந்து கொண்ட வட்டி என்பது ஹராம், அந்த வட்டியின் எந்த சாயில் வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதன் அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் செய்வதற்காக வேண்டிய தௌஃபீக்கினை நமக்கு வழங்கட்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு அறிவிப்பு, நம்முடைய அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌஸி அரபிக் கல்லூரி கோடை காலத்தை பயனுள்ளதான முறையில் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி 10வது வகுப்பு அதற்கு மேலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், 10வது முதல் +2 வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில என்ன செய்யுது, ஒரு 10 நாள் அவங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் கேம்ப், கோடைக்கால பயிற்சி முகாம் என்கிற வகுப்பு அங்கே வந்து என்ன செய்யப்படுது, ஹாஸ்டல் வசதியோடு. நம்ம ஜமாத்துல வந்து இந்த சம்மர் கேம்ப் பல இடங்களில் நடத்தப்படும், ஆனாலும் கூட ஹாஸ்டல் வசதி இருக்காது. மாணவர்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க என்ற நிலைதான் இருக்கும். ஆனா நம்முடைய ஃபிர்தௌஸி அரபிக் கல்லூரியில் என்ன செய்யப்படுதுன்னா ஹாஸ்டல் வசதியோடு இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனவே மாணவர்கள் அங்கே நம்முடைய பிள்ளைகளை மாணவர்களை அங்கே அனுப்பி இந்த கோடை காலத்தில் அவங்க என்ன செய்யலாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை, நல்லொழுக்க பயிற்சிகளை, அதே போன்று அவர்களுக்கு தேவையான வணக்க வழிபாடுகள் சார்ந்த சட்டத்திட்டங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய எப்படி அவங்களை தொடர்பு கொள்றது, எப்படி அவங்கள்ட்ட இந்த வகுப்புல நம்ம வந்து நம்முடைய பேரை கொடுக்கிறது என்பது போன்ற விஷயங்களை நீங்க கிளையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அணுகுங்க, அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. சரிங்களா? சந்தேகம் இருக்கா? சொல்லப்பட்ட